பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 86வது பிறந்த நாள் விழா, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 116வது பிறந்த நாள் விழா, தமிழகத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கும் கேடுகள் மலிந்த ஜெயலலிதா அரசாங்கத்தை எதிர்த்து மக்களை திரட்டுகின்ற ஆயத்த பணியில் ஈடுபட்ட எழுச்சி பயண நிறைவு விழா. இந்த மூன்றையும் இணைத்து முத்தாய்ப்பு வைத்தாற்போல் அண்ணா நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற, புல்லா அவென்யூவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாநாடு நிகழ்த்த இந்த மாபெரும் கூட்டத்தின் மதிப்புமிக்க தலைவர், நமது சட்டமன்ற உறுப்பினர், அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் அண்ணன் செல்வராஜன் அவர்களே, தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப் படங்கள் எழிலார்ந்த மேடையின் முகப்பில் நம் கண்களையும் கருத்தையும் கவர்கின்ற வேளையில் இதயத்தில் ஈட்டி பாய்ந்தாற்போல் வேதனையை கொட்டச் செய்கின்ற கொடுந்துயரு காளாகி மறைந்துவிட்ட மாவட்ட பொறுப்புக்குழு தலைவராக இருந்து நெஞ்சத்திலே நிலைத்துவிட்ட மாவீரன் ஏழுமலையினுடைய திருவுருவப்படம், பெரியார் அண்ணாவின் பெரும்படையில் இணைத்துக் கொண்ட தியாக திருவிளக்கினுடைய படம், அமைக்கப்பட்டிருக்கின்ற மேடையில் அந்த இழப்புகளுக்கு ஈடு செய்ய முடியாத நிலைமை நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் எண்ணியதை எண்ணிய வகையிலே முடிக்கின்ற ஆற்றல் பெற்று பந்தய குதிரையின் வேகத்தில் சென்னை மாநகரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றார் நெருங்க முடியாத எஃகு கோட்டையாக நிர்மாணித்து வருகிற இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு உழைத்து, தொண்டனுக்கு துன்பம் என்றால் தொல்லை என்றால் ஓடோடி சென்று அவனை பாதுகாத்து, ஆளுகிற வர்க்கமும் சரி, அடக்க நினைப்போரும் சரி, கலவரத்தை நடத்துவதற்கு திட்டமிடுவோரும் சரி, அவர்கள் அந்த எண்ணத்தை கைவிடுகிற அளவுக்கு சிம்ம சொப்பனமாக ஏழுமலையை போலவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட பொறுப்புக்குழு செயலாளர், என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் ஏவிகே அவர்களே, கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் எல்ஜி அவர்களே, பொருளாளர் அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முத்து அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் செஞ்சியார் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் தத்துவ கவிஞர் குடியரசு அவர்களே, லட்சோப லட்சம் தொழிலாளர்களை வழிநடத்தி வருகிற மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களே, மகளிரணி செயலாளர் சகோதரி விஜயா தாயன்பன் அவர்களே, இளைஞர் பட்டாளத்தின் எழுச்சி தரும் இளந்தலைவராக வளர்ந்து வருகிற தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக திராவிட இயக்கத்தில் வலம் வரும் அன்பு சகோதரர் தங்கவேல் அவர்களே, கலை உலகம் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய பணியில் எந்நாளும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் தண்டலம் கருதாது கொள்கைக்காக குரல் கொடுத்து வருகிற நடமாடும் கலைவாணர் என்னுடைய அன்பு சகோதரர் எஸ்.எஸ். சந்திரன் அவர்களே,
துணிச்சலும் தன்மானமும் கொண்ட நடிகவேளியின் வழித்தோன்றல் இந்த இயக்கத்துக்கு பெயர் சூட்டுவதற்கும் சிவப்பும் கருப்பும் சிவப்பும் கலந்த கொடியை தேர்ந்தெடுப்பதற்கும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு இடமும் தந்து இந்த இரவு வேளையில் மண்டபங்கள் கிடைக்காமல் தவித்த நேரத்தில் நமது தொண்டர்களுக்கு தங்குவதற்கு இடம் இன்றிரவும் தந்திருக்கின்ற நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராதா ரவி அவர்களே, நன்றி உரையாற்றிய பகுதி செயலாளர் அப்பன்துரை அவர்களே, மாவட்ட செயலாளர்களே, தலைமை கழக செயலாளர்களே, உரையாற்றிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகளே, நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் நெடுநேரமாக நடுநிசி கடந்தும் கட்டுப்பாட்டையும் ஒழுங்கையும் பாதுகாத்து நாட்டின் நலிவு தீர்ப்பதற்காக தங்களை தியாக வேள்விக்கு ஒப்படைத்துக் கொண்டு இந்த நிறைவு விழா நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அமர்ந்திருக்கின்ற தாயன்பு காட்டி எங்களை வாழ வைக்கிற தமிழ் பெருமக்களே, எங்கள் உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புமிக்க பெரியோர்களே, அண்ணா நகரின் அத்தனை தெருக்களிலும் இந்த மேடையிலே எழுப்புகின்ற ஒலி முழக்கம் செவியிலே விழுகிற வகையிலே ஒலி அமைப்பு செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தொல்லை தருகிறார்களே என்று கருதாமல் பாச உணர்வோடு எங்கள் உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புடைய தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, வணிக பெருமக்களே, தமிழகத்தின் 8 திசைகளிலே இருந்தும் இந்த நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணாவின் தம்பிகளே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரர்களே, ஒன்றியம், நகரம், பேரூர், கிளை, மாவட்டம் அமைப்புகளை எல்லாம் கட்டி காத்து வருகின்ற பொறுப்பிலே இருக்கிற செயலாளர்களே, பொறுப்புக்குழு தலைவர்களே, பொறுப்புக்குழு உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற வேளாண் பெருங்குடி மக்களே, ஆலை தொழிலாளர்களே, அரசு அலுவலாளர்களே, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களே, வருங்கால வார்ப்படங்களாக நான் நம்பிக்கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, ஜூலை 27ஆம் தேதி காலை வேளையிலே தொடங்கி செப்டம்பர் 15ஆம் தேதி நடுநிசி வரையில் என்னோடு தோளோடு தோள் சேர்ந்து நடந்து வந்த எனது பாசத்திற்குரிய சகோதரர்களே, தோழர்களே, தாய்மார்களே, ஒழுங்கும் கட்டுப்பாடுமே இயக்கத்தின் குறிக்கோள் என்ற வகையில் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு எழுச்சி பயணத்துக்கு மகுடம் சூட்டி தந்த தொண்டரணியினுடைய இயக்குனர் சபரிராஜனுக்கு துணையாக இருந்து பணியாற்றிய சீருடை அணிந்த எனது பாசமிகு சகோதரர்களே, எஃகு இதயம் படைத்த இளைஞர்கள் உடனிருப்பார்களானால் யுத்தகலத்துக்கு செல்லுகிற போது கைகளில் ஏந்துவதற்கு ஆயுதங்கள் தேவையில்லை என்ற கவிஞன் இக்பாலின் வார்த்தைகளுக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தால் இமை கொட்டாத வீரத்துக்கு சொந்தக்காரர்களாக வலம் வரும் வாலிப வேங்கைகளாம் இளைஞரணி பட்டாளத்தின் எழுச்சி தரும் ஏந்தல்களே, நெஞ்சத்திலே பிரவாகம் எடுக்கின்ற நன்றியை வணக்கத்தோடு உங்கள் முன்னாலே வைக்கிறேன். எத்தனை மணி நேரமாக அமர்ந்திருக்கிறீர்கள்? எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தீர்கள்? இன்று மாத்திரம் தென்னஞ்சோலையிலே இருந்து 23 கிலோமீட்டர் நடந்து அண்ணா நகரிலே பொதுக்கூட்ட மேடைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். நேற்று இரவிலே புறப்பட்டிருப்பீர்கள், பல கிராமங்களிலே இருந்து, நகரங்களிலே இருந்து பகலெல்லாம் பயணம் செய்திருப்பீர்கள். ஓய்வே இல்லை உங்களுக்கு.
23 கிலோமீட்டர் நடந்து வந்து ஏறத்தாழ 7 மணி நேரம் இந்த பொதுக்கூட்டத்திலே அமர்ந்து கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், கட்டுப்பாட்டை பாதுகாக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த அளப்பரிய சக்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூல பலமாக காட்சியளிக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு இதை வெறும் கோட்டை நாற்காலிகளை கைப்பற்றுவதற்கு பயன்படுத்துகின்ற நோக்கத்திலே நாங்கள் இயக்கத்தை நடத்தவில்லை. நான் பல்வேறு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. என்றோடு நடந்த தோழர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். எங்களுக்கு நிதி வழங்கிய கருணை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகி போனவர்களுக்காக என் வேதனையை வெளிப்படுத்த வேண்டும். எங்கிருந்து வந்தது பணம் என்று கேள்வி கடைகளை தொடுக்கின்ற பெரிய மனிதர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். இந்த பயணத்தை பற்றி செய்யப்பட்ட பல்வேறு விமர்சனங்களுக்கு நான் விளக்கம் தர வேண்டும். இந்த பயணத்தில் எதை நீ சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். வெள்ளி முளைத்த வானத்திலும் கொட்டிய மலையிலும் நடந்தோம், சற்று நேரம் பொறுமை காட்டுங்கள் என்று கேட்டேனே. கேட்ட மாத்திரத்தில் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்கள் அமைதி காத்தார்களே. நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. என் வார்த்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று அவசியம் எதுவும் இல்லை. நான் கட்டளையிடவில்லை, என்றைக்கு நான் கட்டளையிட மாட்டேன். ஒரு தோழனாக உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தேன். அதற்கு பிறகு ஊசி விழுந்தால் ஓசை கேட்கிற நிசப்தத்தை பார்க்கிறேன். தோழர்களே, நான் ஒழுங்குபடுத்தி என்னுடைய உரையை நிறைவுபடுத்த வேண்டும். கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து விட்டேன் என்று சொன்னால் ஏறத்தாழ 1.5 கோடி மக்களை சந்தித்திருக்கிறேன். குழி விழுந்த கன்னங்கள், பஞ்சடைந்த கண்கள், ஓலை குடிசைகளிலே வாழுகிற ஏழை எளிய மக்கள் அன்றாடங்காட்சிகள், பொழுது விடிந்தால் வேலைக்கு சென்று அந்தி பொழுதிலே வீடு திரும்பி மாடாக உழைத்து விட்டு கிடைத்த ஊதியத்திலே அரிசி வாங்கி உலையிலே போடுகிற அன்றாடங்காட்சிகள், இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தொலைக்காட்சி பெட்டியை தங்கள் வீட்டிலே வைத்துக் கொள்ளுகின்ற வசதியற்றவர்கள், வானொலி பெட்டி வைக்கின்ற வசதியற்றவர்கள், பத்திரிகைகள் படிக்கின்ற வாய்ப்பற்றவர்கள், பொதுக்கூட்ட மேடைகளில் நடத்தப்படுகின்ற அரசியல் விளக்கங்களை கூட கேட்கின்ற சந்தர்ப்பம் இல்லாதவர்கள், அவர்கள்தான் இந்த நாட்டின் ஜனநாயகத்திலே தீர்ப்பளிக்கின்ற இடத்திலே இருக்கிறார்கள். அவர்களே ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யாரை தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் கோட்டை நாற்காலில் உட்காருகிறார்கள். அவர்கள் எந்த கட்சியை ஆதரிக்கிறார்களோ அந்த கட்சி பரிபாலனம் செய்யக்கூடிய லகான்களை கையிலே எடுத்துக் கொள்ளுகின்றது. அவர்களே இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் ஆற்றல் மிக்க சக்தியாக திகழ்கிறார்கள். அவர்களை சந்தித்திருக்கிறேன், சாலை ஓரத்திலே சந்தித்திருக்கிறேன், வயல் வெளிகளில் சந்தித்திருக்கிறேன், கொதிக்கும் வெயிலில் சந்தித்திருக்கிறேன். மணிக்கணக்காக காத்திருந்தார்களே அந்த ஏழை எளிய மக்கள், அவர்களின் கண்களில் எங்களுக்கு ஒரு தயவும் இரக்கமும் அன்பும் பற்றும் பரிவும் கிடைத்ததே அதைவிட பெரிய பாக்கியம் எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. நம்பிக்கையோடு எங்களை சந்தித்தார்கள், உரையாடினார்கள், தங்கள் கவலைகளை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். தங்கள் கவலைகளை பகிர்ந்து கொள்கிற நேரத்திலே கூட உரிமையோடு பேசினார்கள். எனக்கு இந்த வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. நான் நடந்ததை சாதனை என்று நான் சொல்ல தயாராக இல்லை. என்னை விட வயதிலே மூத்தவர்கள் நடந்திருக்கிறார்கள். என்னை விட வயதிலே மூத்த ஒரு ஏழை சகோதரிகள் நடந்திருக்கிறார்கள். உடல் ஊனமுற்ற தோழர்கள் நடந்திருக்கிறார்கள். நடக்கவே இயலாத அளவுக்கு உடல் ஊனமுற்று போன தோழர்கள் கன்னியாகுமரியிலிருந்து இதுவரை நடந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னை விட தியாகம் செய்திருக்கிறார்கள். என்னை விட கடுமையான துயரங்களை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். 70 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் சிலர் என்னோடு நடந்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் நடந்து வந்ததை சாதனை என்று நான் சொல்லவில்லை தோழர்களே. எங்கள் பயணத்தில் லட்சோப-லட்சம் பேர் பல மணி நேரம் காத்திருந்து எங்களுக்கு வாழ்த்து கூறினார்களே, தங்கள் கவலைகளை பகிர்ந்து கொண்டார்களே, அதுதான் பயணத்துக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை யாரும் மூடி மறைக்கலாம்,
வெளியிடுவதற்கு மறுக்கலாம். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. கடமையை நாங்கள் செய்கிறோம். எனவே நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கருதுகிற போது பயணத்தை தொடங்குகிற வேளையில் இடியென விழுந்தது செங்குட்டுவனுடைய மறைவு செய்தி. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் செங்குட்டுவன் மருத்துவ ஊர்தியிலே மருந்துகளை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று அண்ணா நகரிலே இல்லத்திலே வந்து சொல்லி சென்று விட்டு 7வது நாள் நான் கன்னியாகுமரியை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றேன். திருநெல்வேலிக்கு பக்கத்திலே தாளையூத்தை நெருங்குகிறேன். இங்கே கல்வெட்டு திறந்து வைத்து எழுச்சி நடைப்பயணத்தினுடைய நிறைவு வரலாற்று குறிப்பினை கல்வெட்டிலே செதுக்கி வைத்த அந்த கல்வெட்டினை திறந்து வைத்து சிறப்பு செய்தாரே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல் அரணாக திகழ்கிறாரே, 1000 எதிரிகள் எங்கள் மீது லட்சக்கணக்கான அஸ்திரங்களை எழுது பார்க்கட்டும், அதை தடுக்கின்ற சக்தி பெற்ற கேடயமாக தினகரன் ஏட்டை எங்களுக்கு வழங்கி இருக்கிறாரே ஐயா KPK. அவரும் அண்ணன் கண்ணப்பன் அவர்களும் எல்ஜி அவர்களும் அண்ணன் பொன்முத்தவர்களும் அன்பு சகோதரர் செஞ்சியார் அவர்களும் அண்ணன் குடியரசு அவர்களும் வருகிற வழியிலே அவர்களை வரவேற்க வேண்டும் என்று நான் தாளையூத்திலே ஒரு விருந்தினர் விடுதியிலே வழிமேல் விழிவைத்து காத்திருந்த போதுதான் இடியென வந்து விழுந்தது செய்தி. புறப்பட்டு வந்த வேளையிலே விடியற்காலை 3 மணிக்கு டாக்டர் செங்குட்டுவன் விபத்திலே சிக்கி ஸ்தலத்திலே மறைந்து போனார். அவர் அதுவரை காரை ஓட்டிக் கொண்டு வந்த டிரைவரை தூக்கம் வருகிறது என்று சொல்லி நீ பின் சீட்டிலே உட்கார்ந்து கொள், நான் முன் சீட்டிலே உட்கார்ந்து காரை ஓட்டுகிறேன் என்று ஓட்ட எதிரே வந்த லாரியினுடைய முன்பக்கத்து வலது பக்கத்து டயர் வெடித்து அந்த டிரைவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் கட்டுப்படுத்த முடியாமல் லாரி மோதியதில் டாக்டர் செங்குட்டுவன் அந்த இடத்திலே உயிரிழந்தார். நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், டிரைவர் மற்றவர்கள் உயிர் பிழைத்தார்கள். 3 பிள்ளைகள், லட்சக்கணக்கான மக்கள் நேசிக்கக்கூடிய ஏழைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடிய ஒரு நல்ல டாக்டர், MBBS டாக்டர். அந்த சகோதரியின் கண்ணீரை துடைப்பதற்கு எங்கள் கரங்களுக்கு வலுவில்லை. 3 குழந்தைகளுக்கு தாய் மஞ்சள் குங்குமம் தாலி வாக்கியத்தை இழந்து விட்டாள். அந்த துயரத்தை நெஞ்சிலே சுமந்து கொண்டு நாங்கள் நடந்தோம், பயணத்தை தொடங்கினோம். பொள்ளாச்சியிலே எனக்கு இங்கே பேசிய குருநாதன் குறிப்பிட்டதை போல சேரன் போக்குவரத்து கழகத்தினுடைய ஓட்டுநர் மாலை வாங்க போற இடத்திலே விபத்திலே சிக்கி அந்த இடத்திலே உயிரிழந்தார். 3 குழந்தைகளுக்கு தகப்பன் அந்த குழந்தைகளையும் தன்னுடைய இளம் மனைவியையும் கண்ணீரிலே தவிக்க விட்டு விட்டு போனார். அந்த வேதனையை தீயை நெஞ்சிலே சுமந்து கொண்டு நடந்தோம். என் ஆறுயிர் சகோதரர் செஞ்சியாருக்கு வலதுகரமாக திகழ்ந்து செஞ்சிக்கோட்டை வட்டாரத்திலே இளம் தலைவனாக வளர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்களின் இதயம் கவர்ந்த எங்கள் வழக்கறிஞர் ரங்கன், ஒலக்கூரிலே உணவும் தங்குவதற்கு இடமும் ஏற்பாடு செய்ய 2 மாத காலமாக உழைத்துக் கொண்டிருந்த எங்கள் தோழன் சாலையின் ஓரத்திலே நின்றபோது எந்த விதமான நியாயமான காரணமும் இன்றி ஒரு கார் அவர் மீது மோதி அடித்து சாகடித்து விட்டு போனது. அந்த சாவிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, விசாரணை செய்யுங்கள் என்று நான் கோரிக்கை வைத்தேன். அந்த ஏழை குடும்பத்தை போய் பார்த்தேன். நான் மிக சாதாரண சம்சாரி, என் பிள்ளை 2 மாதமாக வீட்டுக்கு வரவில்லை, உங்கள் பயணத்துக்காகவே உழைத்தார், இப்படி போய்விட்டாரே என்று தந்தை கதறி எழ அந்த புகைப்படத்துக்கு நான் மாலை போட்ட போது ரங்கனின் மனைவி, உங்களுக்கு மாலை போடவல்லவா காத்துக் கொண்டிருந்தார், அவர் புகைப்படத்துக்கு அல்லவா மாலை போடுகிறீர்கள் என்று சொல்லி கதறி அழுதாரே. வழித்தோடும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு வேறு என்ன ஆறுதல் நாங்கள் சந்துவிட முடியும்? இவையெல்லாம் நடைப்பயணத்திலே எங்களுக்கு ஏற்பட்ட துயரங்கள். எங்களோடு நடந்து வருகிற அப்துல் சுபான் தன் மருமகள் தலைப்பிரசவத்திலே இறந்து விட்டார் என்று செய்தி கேள்விப்பட்டு போனவர் அடுத்த 10 மணி நேரத்திலே மீண்டும் பஸ்ஸிலே வந்து இறங்குகிறார். ஏன் வந்தீர்கள் என்று கேட்டால், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பத்தார் நடைபயணத்திலே வைகோவோடு தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். வந்தேன் என்று 44 திராவிடர் கழகம், 49 திமுக கழகம், அவர் கலந்து கொள்ளாத போராட்டம் இல்லை, சிறை பறவை என்று பெயர் பெற்ற அப்துல் சுபான் இந்த மேடையிலே வந்து கைத்தறியாடை வாங்கினார். தந்தை இறந்து விட்டார் என்ற தந்தி வந்து பொள்ளாச்சியிலே அனுப்பி வைத்த சோமனூர் சேகர் அடக்கத்தை முடித்துவிட்டு அடுத்த பஸ்ஸிலே ஓடி வந்தான். ஏனப்பா தம்பி வந்தாய் என்று கேட்டால், என் தாயே சொன்னாள், வைகோவோடு பயணத்தை கடைசி வரை போய் கலந்து கொள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட தியாக உணர்வுள்ள இளைஞர்கள்
கழக கண்மணிகள் இந்த பயணத்திலே வந்தார்கள். மின்சாரம் தாக்கியதிலே என்னுடைய அருமை சகோதரர் ஒருவன் 30 அடி தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டான். நான் நிலை உலைந்து போனேன். நள்ளிரவிலே பாம்பு கடித்ததனாலே ஆஸ்பத்திரியிலே தோழன் ஒருவன் சேர்க்கப்பட்டான். தகுந்த சிகிச்சைக்கு பின் உயிரோடு வந்து சேர்ந்தான். நான் இதை விவரிக்கலாம், எத்தனையோ நிகழ்ச்சிகள். ஆனால் பெருமக்களே, எங்களுக்கு சாதிபத வேறுபாடின்றி எங்களுக்கு தங்க இடம் கொடுத்த புண்ணியவான்களுக்கு அண்ணா நகர் கூட்டத்தின் வாயிலாக நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். 6 நாட்கள் தொடர்ந்து கொட்டிய மழையிலே நாங்கள் நடந்திருக்கிறோம். பல மணி நேரம் சென்னையை சேர்ந்த தோழர்களுக்கு காய்ச்சல், கடுமையான ஜுரம். அந்த வேளையில் தங்க இடமில்லாமல் தவித்த போது மாறாந்து என்கிற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ தோழர்கள் தங்கள் வீடுகளை ஒதுக்கி கொடுத்து எனக்கும் என் தோழர்களுக்கும் தங்க இடம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி. தியாகதுர்கம் என்கிற இடத்தில் எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இடங்களை கொடுக்க கூடாது என்று பல பேர் மிரட்டிய காரணத்தினால் அந்த இடங்கள் கடைசி நேரத்திலே இல்லை என்று அறிவிக்கப்பட அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் தங்கள் தேவாலய வளாகத்துக்குள்ளேயே பள்ளிக்கூடத்து கட்டிடத்திலே எங்களுக்கு தங்க இடம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி. அதுபோலவே இலவசனூர் கோட்டையில் எங்களுக்கு தங்குவதற்கு இடத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இடம் தந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு நன்றி. மேல்மருவத்தூரிலே பங்காரு அடிகளாரினுடைய மகன் அன்பழகன் அவர்கள் எங்களை வழிமேல் வரவேற்றதோடு மட்டுமல்லாமல் அந்த சித்தர்பிடத்துக்குள்ளே அனைவரையும் அழைத்து சென்று எங்கள் தோழர்களுக்கு இலவசமாக வைத்திய வசதியும் செய்து கொடுத்து அன்று பகலிலே தங்குவதற்கு மாலை வரையிலே எங்களுக்கு அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்தார். அவருக்கு நன்றி. செங்கையண்ணா மாவட்டத்தில் இந்த பயணத்துக்கு மகுடம் சுட்டுவதைப் போல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொடுத்து கடந்த 1 மாத காலமாக அல்லும் பகலும் பாடுபட்ட அத்தனை மாவட்ட செயலாளர்களைப் போலவே பாடுபட்டு என்னை மதுராந்தகத்துக்கு எங்களை அழைத்து சென்ற போது அங்கே தங்குவதற்கு அக்ரஹாரத்து பிராமணர்கள் பள்ளிக்கூட நிர்வாகத்தை பொறுப்பேற்றிருக்கிறவர்கள் அந்த பள்ளிக்கூட கட்டடத்தையும் தந்து தங்கள் வீடுகளையும் எங்களுக்கு தந்து தங்க வைத்தார்கள். எனவே நான் அங்கு கூட சொன்னேன், அக்ரஹாரத்தின் அதிசய மனிதர் வாரா என்று அண்ணா பாராட்டினார். விடுதலை கவிஞன் சுப்பிரமணிய பாரதி சாதி மத கொடுமைகளை எதிர்த்து அவன் கவிதைகள் தீட்டினான் என்று நான் அங்கு கூட குறிப்பிட்டேன். அவர்களுக்கு நன்றி. தென்னந்தோப்பை நேற்று மாலையில் இருந்து தந்தாரே திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவராகிய டிஆரா, அவரது அருமை மகன் செங்குட்டுவன், அவரது மாமனாரின் குடும்பம் எங்களுக்கு தங்க இடம் தந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. இன்று காலையில் அண்ணா சிலைக்கு ஆலந்தூரிலே மாலை அணிவித்து விட்டு கத்திவாக்கம் சந்திப்பில் எம்ஜிஆர் மன்றங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே அண்ணாவின் அருமை தம்பி வேலூர் விஸ்வநாதன் வாழ்த்து சொல்ல நடைபயணத்தை தொடர்ந்து இங்கே நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம். எங்கிருந்து வந்தது இத்தனை வசதிகள், பணம் என்று கேட்கிறார்கள். இதே இடத்திலே மேடை போட்டு மதிப்புக்குரிய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள் கேள்விகளை தொடுத்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய பொறுப்பு வாய்ந்த பதவியிலே இருக்கக்கூடிய ஒருவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் யாரையும் நான் எதிரிகளாக கருதவில்லை. நான் ஒரு இயக்கத்திலே ஒரு தொண்டன், ஒரு முதல் தொண்டன் என்ற தகுதியை பெற்றிருக்கிறேன். எனவே எனக்கு இந்த பொதுச் செயலாளர் பொறுப்பை கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் வழங்கி இருக்கிறார்கள். நான் பதில் சொல்லுகிறேன் என்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சோப லட்சம் தொண்டர்களின், இளைஞர்களின், இயக்க தோழர்களின் சார்பிலே பதில் சொல்லுகிற போது நான் யாருக்கு பதில் சொல்வது என்று தகுதி அறிந்துதான் நான் பதில் சொல்வேன். எல்லோருக்கும் பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. என் நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை. தகுதியற்றவர்களுக்கு, முகவரியற்றவர்களின் பெயரை எல்லாம் உச்சரித்து இந்த மிகப்பெரிய மாநாடு போன்ற கூட்டத்தில் அவர்களுக்கு இல்லாத விளம்பரத்தை எல்லாம் நான் தருவதற்கு தயாராக. நம்முடைய நகைச்சுவை தென்றல் எஸ்.எஸ். சந்திரன் அவர்களும் எரிமலையாக வெடித்து சிதறுகிற வார்த்தைகளை கவிதையிலே தொடுக்கின்ற என்னுடைய அண்ணன் தத்துவ கவிஞர் குடியரசு அவர்களும் இன்னும் சிலருக்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் பெரிய மனிதர்கள் அல்ல. அண்ணன் பதில் சொன்ன நபர் பெரிய மனிதர் அல்ல. அவருக்கு இந்த நாட்டிலே ஆதரவாளர்கள் கிடையாது.
ஆயினும் ஏடுகளில் செய்தி வருகிற அளவுக்கு அவருக்கு ஒரு விதமான செல்வாக்கு இருக்கிற காரணத்தினால் அந்த செய்திகளை படிக்கிற வேளையில் எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை எடுத்து போடுகிற போது நான் பத்திரிகைகளை மிகவும் மதிக்கிறேன். கடுமையான விமர்சனங்கள் செய்யப்பட்டாலும் நான் கசப்பு காட்டுவதில்லை. விமர்சனங்கள் எங்களுக்கு தேவை. ஒருவேளை எங்காவது நாங்கள் இடறிவிட்டால் அந்த இடரிலிருந்து எழுந்து நிற்பதற்கு விமர்சனங்கள் தேவை. விமர்சனம் தாராளமாக செய்யுங்கள். ஆனால் அபாண்டமான பழிச்சொற்கள் வருகிற போது நாங்கள் அரும்பாடுபட்டு ஒரு இயக்கத்திலே ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் பாதுகாத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சி தேவை என்ற நோக்கத்தில் பெயரை தேர்ந்தெடுக்கிற போது கூட அது திராவிட இயக்கத்துக்கு மறுமலர்ச்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சி தேவை என்று எங்களை அழித்துக் கொண்டாலும் பரவாயில்லை என்ற உணர்வோடு நாங்கள் இயக்கம் நடத்துகிற போது குற்றச்சாட்டுக்களை சொல்லுகின்றவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, எதற்காக சொல்லுகிறார்கள் என்று அருள் கூர்ந்து யோசித்து பார்த்து நீங்கள் பிரசுரியுங்கள். அது உங்கள் உரிமை. நீங்கள் பிரசுரிக்கு இப்படித்தான் பிரசுரிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிற இடத்திலே இல்லை. அப்படி விடுப்பதும் கூட ஒரு வகையில் தவறுதான். உங்களுக்கு தெரியும் எந்த செய்திகளை எப்படி போடுவது என்று. ஜனநாயக மாளிகையை தாங்கி நிற்கின்ற பலமான தூண் பத்திரிகை துறை. எங்கள் மீது சந்தேகங்கள் எழுப்பப்படுமானால் நான் கோபிக்க கூடாது. அந்த சந்தேகங்களை போக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னிடத்திலே என்னுடைய உள்ளத்திலே தெளிவும் நேர்மையும் இருக்கும் போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் பொதுக்கூட்ட மேடையில் இவ்வளவு பணம் எப்படி வருகிறது என்று கேட்கிற போது அதற்கு அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் தக்க பதிலளித்தார்கள். நான் இந்த மாபெரும் கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன், எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் யார் வேண்டுமானாலும் ஆய்வு நடத்திக் கொள்ளலாம், சர்வே செய்து கொள்ளலாம். கன்னியாகுமரியிலே இருந்து நான் நடந்து வந்த பாதை எங்கும் போய் விசாரியுங்கள். இந்து மகா கடலும் அரபிக்கடலும் வங்காள குடாக்கடலும் சந்திக்கின்ற சந்திப்பிலிருந்து 27ஆம் தேதி காலையிலே புறப்பட்டு சுசீந்திரம், நாகர்கோவில், ஆரல்வாய்மொழி, பணகுடி, வள்ளியூர், நாங்குநேரி, மேலப்பாளையம், திருநெல்வேலி, பழையபேட்டை, மாராந்தை, ஆலங்குளம், அத்தியூத்து, பாவூர் சத்திரம், தென்காசி, இடைகால், கடையநல்லூர், புளியங்குடி, சங்கரங்கோவில், கரிவரமந்தநல்லூர், சோலைசேரி, ராஜபாளையம், திருவில்லிபுத்தூர், மல்லி, சிவகாசி, திருத்தங்கல், விருதுநகர், கள்ளிக்குடி, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரை, சமயநல்லூர், வாடிப்பட்டி, கொடைரோடு, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோவை, பல்லடம், காங்கயம், திருப்பூர், திட்டுப்பாறை, சமூக நீதிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக, இடஒதுக்கீட்டு மசோதாவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்திற்கு பயணம். 3 நாள் பயணம் நிறுத்தப்பட்டு மீண்டும் திட்டுப்பாறையில் தொடங்கி சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் சென்று தீரன் சின்னமலை உலாவிய மண்ணிலே நடந்து அதற்கு பிறகு ஈரோட்டிலும், பள்ளிப்பாளையத்திலும், சேலத்திலும், ஆட்டையாம்பட்டியிலும், வாழப்பாடியிலும், ஆத்தூரிலும் பொதுக்கூட்டங்களில் பல லட்சக்கணக்கான மக்களையும் சந்தித்துவிட்டு சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, தியாகதுருகம், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திண்டிவனம், மதுராந்தகம், செங்கல்பட்டு, செங்கழுநீர்பட்டு, வரிசையாக நகரங்கள் அனைத்தையும் கடந்துவிட்டு தலைநகரத்திலே வந்து நிற்கிறேனே. இத்தனை இடங்களிலும் போய் ஆய்வு செய்யுங்கள். உணவு எப்படி வழங்கினார்கள், தங்க இடம் எப்படி கொடுத்தார்கள், விசாரணை நடத்துங்கள், தாராளமாக நடத்துங்கள். அரிசியாக, எண்ணெயாக, விறகாக, சமையலுக்கு தேவையான பண்டங்களை எல்லாம் கூட இலவசமாக தந்தார்கள். பட்டியல் வேண்டுமானால் நாங்கள் தருகிறோம். நிதி கொடுத்தவர்கள் பட்டியலையும் தருகிறோம். சொன்னால் ஆச்சரியப்படுவார்கள், நம்ப மாட்டார்கள். எத்தனை ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்களை நான் வழியிலே சந்தித்த போது அந்த லாரிகளை நிறுத்திவிட்டு 100 ரூபாய் தருகிற போது, வேண்டாம் 100 ரூபாய் ஏன் அதிகம் தருகிறது என்ற போது மறுவார்த்தை சொல்லாமல் கையில் திணித்து விட்டு ஒரு தோழனாக போனானே. துப்பறியும் இலாக்காவினர் வந்தார்களே, புலனாய்வு துறையினர், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கத்தில் இருந்து அவர்களும் கவனித்துக் கொண்டுதானே வந்தார்கள்.
ஏழை தாய்மார்கள் 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்த நேரத்திலே நான் திடுக்கிட்டு போனேன். அப்ப லாரி ஓட்டுநர்களும் தாய்மார்களும் கொடுத்த பணத்திலேயா பயணம் நடத்தி விட்டாய் என்று கூட சில ஆண்டி போட்டிகள் கேட்பார்கள். இவர்களே தருகிற போது நல்லெண்ணம் கொடுத்த பெருமக்கள் எத்தனை பேர்? இங்கே வந்த டாக்டர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே அத்தனை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய MBBS டாக்டர்கள் அவரவர்கள் சக்திக்கேற்ற முறையிலே மருந்துகளை கொண்டு வந்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஆங்காங்கு மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் இலவசமாக எவ்வளவு மருந்துகளை தந்தார்கள். ஒரு உடல் ஊனமுற்றவர், விபத்திலே சிக்கி ஒரு கால் நடமாட முடியாமல் போற ஒரு டாக்டர், அவர் ஒன்றும் இயக்கத்திலே உறுப்பினர் அல்ல, மருந்துகளை பெட்டி பெட்டியாக எடுத்துக்கொண்டு வந்து காரிலே நடுரோட்டில் நிறுத்தி என்னிடத்திலே தந்து விட்டு போனாரே, நான் நேற்று வரை காங்கிரஸ்காரன் என்று சொல்லிவிட்டு யார் எங்களுக்கு பதவி உதவி செய்கிறார்கள்? நான் வரிசையாக பட்டியல் போட்டு காட்டினேனே. தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய ஆல்பர்ட், இங்கே இருக்கக்கூடிய ஆல்பர்ட் திரையரங்கத்தினுடைய உரிமையாளர் எங்கள் பொருட்களை ஏற்றிச் செல்வதற்கு லாரிகளை தந்தார். தண்ணீர் வழங்குவதற்கு அரசன் காசியும் வேணுகோபாலும் லாரிகளை தந்தார்கள். இன்னொரு தோழர் விவேகம் ஆனந்தன் பொருட்களை ஏற்றிச் செல்வதற்கு லாரியை கொடுத்தார். விளம்பரத்துக்கான வாகனங்களை அண்ணன் KCP தந்தார், தொழிலதிபர், அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர். மருந்துகளையும் மருந்து வாகனத்தையும் டாக்டர்கள் ஏற்பாடு செய்தார்கள். குடிநீர் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் 5 கட்டம் என்று அறிவித்தேன். ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய ஒன்றியத்தில் இருந்த நகரத்தில் இருந்து தோழர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி படையனுப்புவதை போல அனுப்பி வைத்து இந்த பயணத்துக்கு பெருஞ்சிறப்பை தந்தாரே என்னுடைய அன்பு சகோதரர். அடுத்த கட்டம் திருச்சியிலே மாநாடு தானே, அதற்கு வரவேற்பு குழு தலைவராக இருக்க போகிறவர் தானே அன்பு சகோதரர் செல்வராஜ் அனுப்பி வைத்தாரே. அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பொறியாளர் அணி செயலாளர் ஷேக் முகமது குடிநீர் வழங்குவதற்காக பிரத்யேகமாகவே ஒரு வேனை ஏற்பாடு செய்து அனுப்பினாரே. வருகிற வழியெல்லாம் ஒலியும் ஒளியும் கிடைப்பதற்கு செல்வன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அண்ணாவுக்கும் அவர்தான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தார். மனிதாபிமானி MGRக்கும் அவர்தான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தார். டாக்டர் கலைஞருக்கும் அவர்தான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தார். அவர் இயக்கத்தோழர். வேறு என்ன பட்டியல் வேண்டும்? இங்கே பெரிய அளவிலே ஏற்பாடு செய்தார்கள். ஆகவே நினைத்த அளவுக்கு நிதி அவர்களாலே திரட்ட முடியாமல் போனாலும் அடுத்த ஒரு கட்டத்திலே நிதியை தருகிறோம் என்று அறிவித்தார். இங்கே ஒரு நிதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெருந்தனக்காரர்களிடத்தில் இத்தனை லட்சம் தந்துதான் பெற வேண்டும் என்று சொல்லி கப்பம் வசூலிப்பதை போல வசூலித்துக் கொண்டு வந்து மேடையிலே காட்டினார்களா? நான் அதற்கு நேரத்தை செலவழிக்க விரும்பவில்லை. காலம் வரும்போது தவறான குற்றச்சாட்டுக்களை எங்கள் மீது பிரயோகித்துக் கொண்டே இருந்தால் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லுகிற போது 1000 குற்றச்சாட்டுக்கள் எதிர்த்து பாயும் என்பதையும் அவர்கள் தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது எனக்கு அதற்கு நேரம் இல்லை. வில் பவர் வேண்டும், அதனால் தான் வைகோ நடக்கிறான் என்றார் LG. ஆம், வில் பவர் எனக்கு இருக்கிறது, நெஞ்சில் உறுதி இருக்கிறது. ஏன் இத்தனை லட்சம் இளைஞர்கள், இத்தனை லட்சம் தோழர்கள் என்னோடு இருக்கிற போது நெஞ்சத்திலே உறுதி ஏற்படாவிட்டால் ஒரு சாதாரண பூமி கூட ஓடி வருகிற முயலுக்கு வீரத்தை தரக்கூடிய வரலாறு இந்த மண்ணுக்குண்டு என்று சொன்னால், இத்தனை லட்சம் தோழர்களும் இளைஞர்களும் எல்லா தியாகத்துக்கும் தயாராக உடன் இருக்கிற போது நெஞ்சத்தில் உறுதிக்கு என்ன குறை? ஆகவேதான் வில் பவர் என்று சொன்னால் நெஞ்சிலே உறுதி மட்டுமல்ல, நானில் கணையேற்றுகிற வில் இருக்கிறதே, அதிலே கணையேற்றுகிற போதும் கண்ணின் பார்வையும் இலக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அண்ணாவின் மணிவாசகத்தை மனதிலே பதிய வைத்துக் கொண்டுதான் தம்பி மக்களிடம் சொல், go to the people, love them, live among them, learn from them. அவர்களை போய் சந்தித்து நேசித்து அவர்களோடு வாழ்ந்து கற்றுக்கொள் என்று சொன்னாரே, அதை ஏற்றுக்கொண்டு பயணத்தை நடத்திவிட்டு வந்திருக்கிறேன். பயணத்தை தொடங்குகிற போது சொன்னேன், தாலாட்டு கீதம் இசைக்கின்ற கடலின் அலைகளே, சமுத்திரத்தின் அலைகளே, உங்கள் சங்கீத ஓசையிலே சந்தன பேழையிலே எங்கள் அண்ணன் துயில் கொண்டிருக்கிறாரே, இதோ புறப்பட்டு விட்டார்கள் தம்பிமார்கள் என்று அவருக்கு தூது சென்று சொல்லுங்கள் என்று நான் கன்னியாகுமரி கடலோரத்திலே சொன்னேன். அண்ணா நகருக்கு வந்திருக்கிறேன். அறிஞர் அண்ணாவினுடைய லட்சியங்களையும் கனவுகளையும் வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற இதய வேட்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அண்ணன் LG அவர்கள் சொன்னதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக அவர்கள் கருதக்கூடாது. தந்தை பெரியாரும் அண்ணாவும்
அவர்கள் காலத்திலே பெற்ற வெற்றியை உலகில் எந்த சீர்திருத்தவாதியும் பெறவில்லை என்பது என்னுடைய கருத்து. அவரும் அதே கருத்தை கொண்டவர்தான். ஆனால் மிச்ச சுச்சம் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர்களின் எண்ணங்கள் பரிபூரணமாக வெற்றி பெறவில்லையே என்ற நோக்கத்திலே சொன்னார். கிரேக்கத்திலே சாக்ரடீஸுக்கு கிடைக்காத வெற்றி, அமெரிக்காவிலே இங்கர்சாலுக்கு கிடைக்காத வெற்றி, ஈரோட்டிலே பிறந்த நமது தந்தை பெரியாருக்கு கிடைத்தது. அதனால் தான் அண்ணா ஆட்சி அமைத்த உடனே காணிக்கை என்று சொன்னார். எனவே நாங்கள் ஒரு உறுதியோடு, கொள்கையில் உறுதியோடு, லட்சியத்தில் உறுதியோடு எங்கள் பயணத்தை நடத்தி வந்திருக்கின்றோம். இந்த ஆட்சி மக்களால் அகற்றப்பட வேண்டும். உங்களுக்கு ஞாபக சக்தி, ஏப்ரல் 16ஆம் தேதி அண்ணன் ஏழுமலையை ஆரத்தழுவி கட்டிக்கொண்டு சால்வை அணிவித்தேனே, அந்த நிகழ்ச்சியில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா? அவர் பொலிட்டிக்கல் எனிமி நம்பர் 1 இஸ் மேடம் ஜெயலலிதா. We will fight this corrupt government of Jayalalitha. We will mobilize the public opinion against this corrupt government. This is our Medina Declaration. நான் சொன்ன வார்த்தைகள். நாங்கள் மக்கள் சக்தியை திரட்டுவோம், அபிப்பிராயத்தை திரட்டுவோம். இந்த ஆட்சிக்கு எதிராக, ஊழல் ஆட்சிக்கு எதிராக, அநீதி நிறைந்த ஆட்சிக்கு எதிராக, அக்கிரமம் நிறைந்த ஆட்சிக்கு எதிராக என்று சொன்னோம். அதை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். அமைச்சர் ஒருவர் பேசியிருக்கிறார், தெற்கே இருந்து வடக்கே போனவன் எவனும் உருப்பட்டதில்லை என்று. அட பைத்தியக்காரா, உனக்கும் உன் எஜமானிக்கும் அரசியல் தெரியுமா? வரலாறு தெரியுமா? இலக்கியம் தெரியுமா? பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்பது இலக்கியம். வடக்கே போய்த்தான் கங்கையை ஜெயித்தான், கங்கை சமவெளியை ஜெயித்தான் தமிழன். வடக்கே சென்றுதான் இமயத்தின் கொடியமர்த்தி விட்டு திரும்பி வந்தான். வடக்கே சென்றுதான் கரிகால் பெருவளத்தான் புலிக்கொடி நாட்டினான். தெற்கே இருந்து வடக்கே புறப்பட்டு சென்றவன் தான் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திரன். அவன் கங்கை சமவெளியிலே பகைவர்களை வென்றான். கங்கை கொண்ட சோழன் என்று பெயர் பெற்றான். பண்டித ஜவஹர்லால் நேருவே தன் மகள் பிரியதர்சினி இந்திராவுக்கு இதை எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் உனக்கு எங்கே தெரியும்? உங்களுக்கு எத்தனை கமிஷன், எத்தனை பெர்சென்ட், எத்தனை லட்சம், எத்தனை கோடி எங்கே கொள்ளையடிப்பது என்று தெரியும். தெற்கே இருந்து வடக்கே புறப்பட்டு சென்றார் என்றால் ஆரிய படைகடந்தான் நெடுஞ்செழியன். எம்போலும் மன்னர் ஆங்கில்லை போலும் என்று சொன்ன காவானாவின் கனக விசையரின் முடித்தலை நெருக்க வில்லவன் கோதையை துணை கிடைத்துக் கொண்டு பெரும்படையோடு விந்திய சாத்புரா மலைகளை கடந்து சென்று கங்கை சமவெளியிலே அவர்களை வென்று இமயத்திலே பத்திரி தெய்வத்துக்கு கல்லெடுத்துக் கொண்டு வந்தான் சேரன் செங்குட்டுவன். வஞ்சிக்காண்டம் பறைசாட்டி கொண்டிருக்கிறது. வஞ்சகர்கள் ஆட்சி நடத்துகிறார்களே, உங்களுக்கு வஞ்சிக்காண்டம் எங்கே புரிய போகிறது? தெற்கே இருந்த ஆத்திகர்களுக்கு சொல்வேன், காலடியிலே பிறந்த சங்கராச்சாரியா தெற்கே இருந்துதான் வடக்கே புறப்பட்டு போனார். அப்படி புறப்பட்டு சென்ற நேரத்திலே ஒரு நேரத்தில் தீண்ட தகாதவன் கருதி கொண்டிருந்த ஒருவன் வந்தான். இது சொல்லப்பட்ட செய்தி. நீ விலகிக்கொள் என்று சொன்ன நேரத்தில் உடலை விலக சொல்கிறாயா அல்லது ஆத்மாவை விலக சொல்கிறாயா என்று கேட்டபோது நான் இது புரியாமல் இத்தனை தூரம் நடந்தேனே என்று அவர் காலில் விழுந்ததாக நான் சொல்லவில்லை, புத்தகங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். தெற்கே இருந்து வடக்கே போனதை பற்றி பேசுகிறவர்களுக்கு சொன்னேன். ராமானுஜர் கூட தெற்கே இருந்து வடக்கே தான் போனார். எங்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வரவேற்றாரே. செப்டம்பர் 11ஆம் தேதி 1938ஆம் வருஷம் ஆகஸ்ட் 1 திருச்சி உறையூரிலே புறப்பட்டானே பட்டுக்கோட்டை அஞ்சா நெஞ்சன் அழகிரி. இந்திய ஆதிக்கத்தை தகர்ப்பதற்காக தமிழ்நாட்டிலே மூண்டுவிட்ட மொழிப்போருக்கு படை திரட்டுவதற்காக ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்து மழையிலும் வெயிலிலும் நடந்து உடல்நல குறைவு ஏற்பட்ட போதும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் நடந்து ஒரு தியாக பயணம் நடத்திய அஞ்சா நெஞ்சன் அழகிரி தெற்கிருந்து வடக்கு நோக்கித்தான் வந்தார். உனக்கும் உன் எஜமானிக்குவதெல்லாம் புரியுமா, தெரியுமா? பேரறிஞர் அண்ணா 62 தேர்தலில் காஞ்சிபுரத்திலே தோற்றதற்கு பிறகு வடதிசைக்கு சென்று டெல்லி பாராளுமன்றத்திலே அவர் ஆற்றிய உரைதான் அனைத்திந்தியாவின் கவனத்தை, அகிலத்தின் கவனத்தை திராவிட இயக்கத்தின்பால் கொண்டு வந்து சேர்த்தது. அதுபோல நாங்கள் எங்கள் பயணத்தை நடத்துகிறோம் என்று சொன்னால்
ஒவ்வொரு அடியாக நான் பிறந்த பொன்னாடாகிய என் தாயகம் தமிழ்நாட்டிலே நடக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று கருதி கொண்டுதான் ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைத்து விட்டு வந்திருக்கின்றேன். கால்நடையாகவே மாறிவிட்டான் என்று மதிப்புமிக்க டாக்டர் நாவலர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் இலக்கியம் தெரிந்தவர்கள், பழுதர கற்றவர்கள், மணிக்கணக்காக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். ஆனால் நாவலர் அவர்கள் என்னை கால்நடை என்று அழைத்ததற்காக நான் ஒன்று வருத்தப்படவில்லை. கால்நடைகள் யார் காலிலும் விழுவதில்லை அல்லவா, அதனால் கால்நடைகளுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு. இன்னும் சில பேர் இந்த எழுச்சி நடை பயணத்தை பற்றி பல்வேறு விமர்சனங்களை செய்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த பயணத்தின் மூலமாக ஒரு செய்தி அரசாங்கத்துக்கு தெரிவிக்க விரும்புகிறேன்.